நம்ம திருப்பி புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, சாதியை ஒழிக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து நமக்கு முன்னுதாரணமா இல்ல சாதியை கேட்டதுல வேற உதாரணத்துக்கு இன்றைய அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசும்போது, நான் முதல்ல பெரியார் சந்திக்கும் போது, டேய் நீ என்ன ஆளுன்னு கேட்டாரு, நான் வன்னியருங்கிறேன், நீ ஒன்றும் நீ சூத்திரம் தான் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறத சொன்னார்ல. இதே மாதிரி இப்ப தமிழர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காரு, எல்லா ஜாதிக்காரங்களும் சொல்லியிருக்காரு. டி நகர்ல கடைசியா அவர் பேசின உரையிலேயே மிக கடுமையான திட்டு இருக்காருல்ல. அப்போ தெலுங்கு ஜாதியினரை பத்தி பெரியார் இப்படி என்னெல்லாம் திட்டினாருன்னு ஏதாவது சொல்லுங்களேன். நான் வந்து ஜிடி நாயுடுன்னு பேர் சொன்னேன், உடனே பெரியார் என்ன கூட நாயுடுன்னு நீ சொல்லாத, நாயுடு நான் என்னன்னு தெரியுமா என்ன திட்டினாருன்னு ஜிடி நாயுடு எங்க பேசியிருக்காரா? இல்ல. தெலுங்கு ஜாதியினரை உங்க ஜாதி வந்துட்டு இப்படி கிடையாது, இப்படி நீ ஜாதி பேர் போட்டா நான் சூத்திரன்னு சொல்லுவாங்கன்னு ஈவே ராமசாமி அவர்கள் விமர்சித்ததாக ஒரு குறிப்பு காட்டுங்க பார்ப்போம். ஒரு பக்கம் தெலுங்கு ஜாதி பேர் போட்டா நான் என்கரேஜ் பண்ண வேண்டியது, ஐயோ என்னங்க ஜாதி பேர் எடுத்துட்டீங்க, உடனே போடுங்க, நாங்கள் பகலத்துக்கே அந்த பேர் தான் வச்சிருக்கோம்னு சொல்ல வேண்டியது. தமிழன் போட்டால் மட்டும் ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்பாடு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இதெல்லாம் பேரை தூக்குங்கன்னு சொல்ல வேண்டியது. என்ன கதை? அவ்வளோதான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் தெலுங்கர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை ஏன் தமிழர்களுக்கு இல்லை? தெலுங்கர்களாகிய நீங்கள் அதை பண்ணுறப்ப அது முற்போக்குன்னா, தமிழராகிய நாங்கள் பண்ணால் மட்டும் ஏன் பிற்போக்குன்றதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இவ்வளவு தமிழர்கள் ஜாதி பேரை விட்டுட்டோம்ல. இல்லை, இன்னைக்கு நம்ம யார் பேரு பின்னாடியுமே ஜாதி இல்லை தானே, அது ஒரு முற்போக்கு அடையாளம் தானே. அது முற்போக்கு அடையாளம்னா அதையும் ஊக்குவிக்க மாட்டேன்றாங்க. அது ஊக்குவிக்கணுங்கிறதான நம்மளுடைய கோரிக்கையா ஏன் மாட்டேன்றாங்க? இவ்வளவுதான் கேள்வி. ஊக்குவிக்க வேண்டியது. நான் என்ன ஊக்குவிக்காதீங்க நான் சொல்றேன், எல்லாரும் போட்டுங்க நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீக்குங்க. கேரளாலேருந்து வந்து பரவாயில்ல மேனன்கிறது நீக்கு, ஆந்திராலேருந்து வந்தேன் பரவாயில்ல இந்த பேர்லாம் நீக்குன்னா நீக்குன்னு தானே சொல்றேன். நாங்களாம் நீக்க மாட்டோம், கம்யூனிஸ்ட்ல இருக்கு, நீங்க தான் நீக்கிறோம். ராவுலாம் போட்டுக்கிறாங்கல்ல இல்லைங்களா, பேர்லாம் இருக்குல்ல, ராவு கூட பரவாயில்ல. சில பேர் வந்து ஜாதி பேர், சில பேர் வந்து ராவுன்னா ஆணை குறிக்கிறதுக்காக தான் சில சமூகங்கள்ல இருக்கு போட்டுக்கிறாங்க இல்லைங்களா. ஏன் போட்டுக்கிறாங்க? அவ்வளவுதான் கேட்கிறேன். ரோஹிணி மொல்லேட்டின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல துணைத் தலைவராக இருக்கிறாங்க. மொல்லேட்டிங்கிறது ஒரு தெலுங்கு ஜாதியினுடைய குடும்ப பெயர், புஷ்பா படத்துல வரக்கூடிய ஒரு குடும்ப பெயர் இல்லைங்களா. போட்டுக்கிறாங்களே, அதே அவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டேன்றீங்க. உங்களுடைய சாதி ஒழிப்புன்றது தமிழர்கள் மட்டும் ஜாதியை பயன்படுத்தக்கூடாது, இவ்வளவுதான் அவங்க ஜாதி ஒழிப்பு. தெலுங்கர்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதுவும் இவங்களோட ஜாதி ஒழிப்பு.